சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நல்ல நடிகர் போயிட்டாரேன்ற கவலை. டெல்லி கணேசன் தான் இந்த கேரக்டருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி சொல்ல முடியும்ன்றது வேறு. பட் கமல்ஹாசன் நிறைய சப்போர்ட் பண்ணார். அந்த நடுவில் கூட டெல்லி கணேசனை வந்து எதுவுமே மறைச்சி பேசுறதுன்றது கிடையாது. அந்த அளவுக்கு யாராவது சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் வெரி நைஸ் மேன். ஹார்ட்ஸ் அவார்ட்ஸில் யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது. யாரை பற்றி இன்சல்ட் பேசுகிறத பூரா காதில் வைக்குவார். தலையோடு ஆட்டப்பட்டார். எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ண வச்சுருவார். கமல் இருந்தால் பர்ஃபார்ம் பண்ண வைப்பார். பட் அந்த கஷ்டம் இல்லாமல் செய்யக்கூடியவர் டெல்லி கணேசன். இப்போ கூட பாருங்களேன், அவர் சர்வீஸ்லேருந்து வந்தார் எல்லோரும் சொல்லாமல் எப்படியா. இப்போ உண்மையிலேயே சர்வீஸ்லேருந்து வந்ததுனால தான் அந்த தேசிய கொடி மேலே பொத்தி அந்த இராணுவ மரியாதை கொடுத்து தான் அவர் எடுத்துருக்காங்க. அதாவது அப்பா இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறது மட்டும் எனக்கு சொல்லித்தரல, மற்றதெல்லாம் சொல்லித்தரேன். கிரேட் மேன். நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து தவறிட்டார். அது சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. உங்களுக்கு எவ்வளோ சார் இழப்பாரு? ஒரு இல்லை அப்படி இல்லை. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல நடிகர் போயிட்டாரேன்ற கவலை இருக்குது எனக்கு வந்து. ஏன்னா எனக்கு அவர் வந்து எல்லா ரோலுமே அவருக்காகவே சில டைமில் படம் பார்ப்பேன். அவ்வை சண்முகிலாம் நான் கமலஹாசனுடைய பயங்கர விசிறி தான் இருந்தாலும் டெல்லியில் அதில் எக்ஸ்ட்ரானரியாக செஞ்சுருப்பார். அவ்வை சண்முகியில் இந்த அடி வாங்குறதாகட்டும், சோடா வச்சு எழுப்பி ஏடா சோடா கொடுத்து உதைக்கிறீங்களேடான்னு சொல்கிற இடமாகட்டும், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக செய்வார். அண்ட் நடிக்கிறதாவே தெரியாது அவர் செய்யும்போது, எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ கேரக்டர்ஸை தவிர யூ கேனாட் சே இஸ் ஆக்டிங். நார்மலாக செய்வார். அது மாதிரி ஒரு எக்ஸலண்ட் நடிகர் இறந்தது வந்து சினிமா உலகத்துக்கு லாஸ் தான். இப்போ ஏன்னா வி கேனாட் புட் டெல்லி கணேசன் தான் இந்த கேரக்டருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி சொல்ல முடியும்ன்றது வேறு. பட் கமல்ஹாசன் நிறைய சப்போர்ட் பண்ணார் அவருக்கு. அந்த நடுவில் கூட டெல்லி கணேசனை வந்து எதுவுமே மறைச்சி பேசுகிறதுன்றது கிடையாது. அவர் பையனை போட்டு ஒரு படம் எடுத்து கொஞ்சம் லாஸ் ஆகி அந்த வீடு வச்சுருக்கோம். அதெல்லாம் கஷ்டம்ன்றதை ஓப்பனாக சொன்னார் எல்லோரும் எதிர்க்கும். இல்லை ஏதோ டிவியில் சொன்னார். அந்தளவுக்கு யாராவது சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் வெரி நைஸ் மேன். ஹார்ட்ஸ் அவார்ட்ஸில் யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது. யாரை பற்றி இன்சல்ட் பேசுகிறத பூரா காதில் வைக்குவார். தலையோடு ஆட்டப்பட்டார். அப்படியே கேட்டுக்குவார் அவர் பேசுகிறதெல்லாம். அண்டு யதார்த்தம்னா மேக்கப் அவ்வளோவா நான் அவரை போட்டு பார்த்ததில்லை. யூஸ் பண்ண மாட்டார், பட் பண்ணியிருக்கார். பட் மேக்கப்லாம் ரொம்ப ட்ரபிள் பண்ணிக்க மாட்டார். அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் செட் ஆச்சுன்னா அது மாதிரியே வருவார். ஏழையாக இருந்து இந்த இதில் சமயக்காரனாக செய்வார் மைக்கேல் மதன காமராஜ். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஒரு சமயக்கார மாதிரியே இருப்பார். அந்த வேட்டி கட்டுற ஸ்டைல் ஆகட்டும், எல்லாம் ஆகட்டும், அதை இந்த பிராமணிக்கல் பாஷையிலே பேசி கமல் சார் மிரட்டுறது, அதில் இந்த கருவாடு விழுந்ததுலேருந்து ஃபுல் லெங்த் இந்த சீன் ஃபுல்லாகவே காமெடி சார். பேச்சு டயலாகில் தான் காமெடி செய்யணும்ல. கமல்ஹாசனை சொல்லவே தேவையில்லை. இஸ் பார்ன் ஃபார் இட். பட் அதே நேரத்தில் இவர் கூட இருந்து சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் தான். எனக்கு அதில் நாசர் கேரக்டர் கூட ரொம்ப பிடிச்சது. இதில் அவ்வை சண்முகியில் ஐ திங்க் ஆக்டட் அஸ் அ முஸ்லீம் ஏதோ இல்லை பாயா வருவார். எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ண வச்சுருவார். கமல் இருந்தால் பர்ஃபார்ம் பண்ண வைப்பார். பட் அந்த கஷ்டம் இல்லாமல் செய்யக்கூடியவர் டெல்லி கணேசன். இப்போ கூட பாருங்களேன், அவர் சர்வீஸ்லேருந்து வந்தார் எல்லோரும் சொல்லாமல் எப்படியா. இப்போ உண்மையிலேயே சர்வீஸ்லேருந்து வந்ததுனால தான் அந்த தேசிய கொடி மேலே பொத்தி அந்த இராணுவ மரியாதை கொடுத்து தான் அவர் எடுத்திருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு கொடுப்பினையான ஒரு மனிதன். படுத்துக்கிட்டு இருக்கும்போது செத்தது வந்து ஈடு செய்ய முடியாத லக்கு. அது எல்லாருக்கும் அப்படி அமையுமான்றது எனக்கு தெரியல. அப்படியே படுத்தார். பையனுடைய பக்கத்தில் படுத்திருந்தார், அப்படியே இறந்துட்டார். அவன் அந்த பையன் சொல்லும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதாவது அப்பா இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறது மட்டும் எனக்கு சொல்லித்தரல, மற்றதெல்லாம் சொல்லித்தந்தார். சொன்னேன் கிரேட் மேன். எனக்கு தெரிஞ்ச அந்த நெசப்பாக்கத்தில் பாப்புலர் ஃபிகர் ஒன்று சொல்லி வீடு வாங்கினது இவர் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போவே நான் போயிருந்தேன், வயக்காடாக இருந்தது அப்போல்லாம். ஏன்னா இங்கே கொண்டு போய் வாங்கியிருக்கீங்கன்னு. இல்லை தம்பி, எதிர்காலத்தில் இது நல்லா வரணும் தம்பி, நம்ம
பெரிய அளவில் வாங்க முடியாதில்ல, இது பரவாயில்லன்னு 2 வீடு வாங்கி வச்சுருந்தார். அதில் தான் ஒரு வீடு அந்த படத்துக்காக வித்துட்டார்னு நினைக்கிறேன். சம்திங் இஸ் லாஸ்ட். பட் எண்டில் இதெல்லாம் மேலே ஓவர்லோட் பண்ணியிருந்ததுனால தான் அவருக்கு இந்த ப்ரெஷர் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கடவுள் அவரை 80 வயசு தான் அவருக்கு, எனக்கு 71, அவருக்கு 9 வருஷம் பெரியவர். ஸோ அவர் எப்பவுமே ஆக்டிவாகவும் இருப்பார். ஐ டோன்ட் நோ ஒய். அவர் படத்துக்கு வரும்போது சினிமாக்குள்ளே ஷூட்டிங்க்கு வர்றாருன்னா இந்த பந்தாவை வர்றது அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. சாதாரணமாக வருவார், சாதாரணமாக போவார். இஸ் எ நைஸ் மேன். ஐ ரியலி அப்ரிஷியேட். நான் உண்மையிலே எனக்கு வந்து லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சினிமாவில் எப்பவுமே சினிமான்றதில் வாழ்க்கையில் கூட யாருமே இறந்துட்டா ஒரு 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 மாதம் 2 மாதம் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. இப்போ புரட்சி தலைவரை ஞாபகம் வச்சுருக்காங்க. அவர் ஏன்னா ஒரு கட்சியின் தலைவர். ஜெயலலிதா ஞாபகம் வச்சுருக்காங்க, கட்சியின் தலைவராக இருந்தாங்க அவங்கெல்லாம். கலைஞரை ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா கட்சியின் தலைவராக இருந்திருக்காரு. அதனால் அந்த கட்சியை பற்றி சொல்லும் போதெல்லாம் இவரை பற்றி வரணும். பேரறிஞர் அண்ணாலாம் இப்போ வரலையே, அது மாதிரி சொல்லி தான் அவனுக்கு பெருந்தலைவர் காமராஜர் அந்த மாதிரி லிஸ்ட்டு இருக்கலாங்க. ஆனால் சாதாரணமான மனிதர்களாக இருந்து எப்பேற்பட்ட நடிகனாக இருந்தாலும் பரவாயில்ல, இறந்துட்டாருன்னா அவ்வளோதான், அவங்க மறந்துடுவாங்க. ஏன்னா இந்த இறந்த அன்னைக்கு இந்த இப்போ டிவிலாம் இருக்கிறதுனால இந்த படங்கள்லாம் போடுறாங்க, அவருடைய படங்களாக போடுறாங்க, ஞாபகப்படுத்துகிறாங்க, அவ்வளோதானே ஒழிய அவர் முதலேருந்தே நல்ல ஒரு ஆக்டர். அவர் நல்ல நடிகன் தாண்டி ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் எதாவது ஞாபகம் இருக்கா சார்? மெமரிஸ் ஞாபகம் இல்லை. நல்ல மனிதன் சொல்கிறதுக்கு எனக்கு மெமரிஸ் இல்லை. நல்ல நடிகன் சொல்கிறதுக்கு மெமரிஸ் இருக்குது. நல்ல மனிதன் சொன்னதுன்னா அவரோட நாங்கள் ஒன்றி பழகியிருந்தால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு யூ செலக்டட் அ ராங் பர்சன். என்னை போய் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நான் நடிச்சிருக்கேனே ஒழிய எனக்கு நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தது வந்து சங்கமம் படத்தில் தான். ஏன்னா அவர் வந்து எதிர் டீமில் வாசிப்பார், ஹீரோவுடைய எதிர் டீமில் தான் இருப்பார். நான் வந்து சென்டரில் இருப்பேன். நான் வந்து ஒரு வில்லன் கேரக்டர். ஸோ இந்த 2 குரூப்புமே இல்லாமல் நான் ஒரு ஆள். அதில் நானும் டெல்லின்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பேன். இப்போ டெல்லி என்னன்னுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, 300 நடிகருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதே அவர் தான். இல்லைன்னா ஏஆர்எஸ்னை நான் பார்த்துருக்க மாட்டேன். சொன்னோன்னு உடனே ஏஆர்எஸ்னை வீட்டுக்கு போனேன். இல்லைண்ணா டெல்லி என்ன தான் பார்த்தா முந்தின நாள் தான்ப்பா வந்து பார்த்துட்டு போனார் என்னன்னு சொன்னார். அது மாதிரி ஒரு நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதன், நேர்மையானவர், எதுவும் பொய் புரட்டு கள்ளங்கப்படம் எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லுவார். எனக்கு அவரோட நிறைய பழக்கம் வந்து சினிமாவில் ஷூட்டிங் டைமில் தான் பழக்கமே ஒழிய அதர் தென் சினிமா வந்து நான் அவரை வீடு தேடி போய் பார்த்துருக்கேன். அப்போ தான் நான் சொல்ல அந்த வயக்காடாக இருந்த டைமில் போய் பார்த்துருக்கேன். இங்கே நான் கட்டியிருக்கீங்க, நெசப்பாக்கம்ன்றது இதுதானா, என்ன இங்கே போய் கட்டியிருக்கீங்க அப்படிலாம் நான் சொல்லிட்டு வருவேன். அப்போ சொல்லியிருக்கேன். பட் அவர் சொன்னார், எதிர்காலத்தில் இதெல்லாம் பெரிய இடமா ஆகிடும்பா, உனக்கு நீ வேணாலும் ஒரு 2 பிளாட் வாங்கிக்கிறியாடான்னு என்னை கேட்டார். நமக்கு தான் இருக்கிறது ஒன்று போதும், இதை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். அதனால் நான் ஒன்றும் சொல்லலை. தட் இஸ் சார். அவர் நடிப்பை பற்றி பேசிட்டே இருக்கலாம் சார். வீடு, சங்கமம், சிந்து பருவி, மைக்கிள் காமராஜன் அப்படியே இந்த மாதிரி நிறைய படங்கள் இருந்தாங்க. உங்களுக்கு டெல்லி கணேஷ்ங்கிறப்ப ஒரு காட்சி வந்து டக்குன்னு ஞாபகம் வரும்ல சார்? அந்த மாதிரி எந்த சினிமா காட்சி வந்து உங்களுக்கு? டெல்லி கணேஷ்ன்றவர் நான் தான் சொன்னேனே தம்பி, சொல்ல புரியல. நீங்கள் கமல் சார் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அவர் புட்டு வைப்பார். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ படம், அவர் படம்லே செஞ்சுருக்காரு, அவரோடையே செஞ்சுருக்காரு. எங்களோடலாம் என்னோட அவர் வந்து ரொம்ப பெருசாக பண்ணார் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து சங்கமம்ல அவர் ரொம்ப ரசித்தேன் அவரை. அண்டு அவருக்காக தான் நான் சண்முகி பார்த்தேன்னு சொல்கிறேனே உங்களுக்கு. அப்போ சண்முகிலாம் அவருக்காக தான் பார்த்தேன். ஏன்னா அவர் தான் கமல்ஹாசனை ஃபாலோ பண்ணுவார். இப்போ யார் நான் கண்டுபிடிக்கிறேன்னு அப்போ தான் போட்டு உதன்னு எக்கச்சக்க காமெடி அவர் பண்ணியிருக்காரு. காமெடியில் கை தேர்ந்த மனுஷன், சீரியஸாகவும் பண்ணியிருக்காரு. அதனால் இஸ் an excellent ஆர்டிஸ்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.